ஸோ லெக்சர் நம்பர் 23. ஓகே. ஆமாம், இதுக்கு முன்னாடி 7 PM செஷன் வந்தவங்க வந்து 12th எடுக்கிறாங்க. சரியா? சரி. ஓகே சார், ஓகே சார், ஓகே 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 பார்க்கலாமா? தேர் வாஸ் எ பிளாக் பாக்ஸ் இந்த அது வந்து என்னோட ஃபோட்டோவாக இருக்கும். சரிப்பா, சரி கவனிக்கலாம். கவனிங்களேன். என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கு இல்லைன்னா ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா acceleration of block acceleration of blocks கேட்பாங்கப்பா. இதுதான் கொஸ்டினாக இருக்கும் அந்த டாபிக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் எடுத்துக்கலாமா? இருங்க, நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ காலையில் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் முடிச்சிட்டோமாப்பா? பார்த்தீங்களா யாரெல்லாம் கிளாஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். சீரிஸ் கனெக்ஷனில் எது சேமாக இருக்கும் பார்த்தோம்? ஃபோர்ஸ் சேமாக இருக்குன்னு பார்த்தோம். பேரலல் கனெக்ஷனில் எக்ஸ் சேமாக இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? எழுதிக்கலாமா? சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்ப்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு பிளாக்கு, இதோட மாஸ் வந்து 3m, இது வந்து ஏ பிளாக்கா. அப்படியே கனெக்ட் பண்ணி இது வந்து பி பிளாக்கா, இதோட மாஸ் வந்து எம்மா, இது வந்து பி பிளாக்கா. சரியா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? திஸ் இஸ் த கொஸ்டின். ஃபைண்ட் தி என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன் ஆஃப் A and B block. எப்போ கேட்குறாங்க? ஆஃப்டர் இமிடியேட்லி உடனே, ஆஃப்டர் த ஸ்ட்ரிங் கட். ஸோ ஸ்ட்ரிங்கை கட் பண்ண உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ எப்படி இருக்கு? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இனிஷியல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி பிளாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஏ அண்ட் பி பிளாக்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ரெஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? ரெஸ்ட்னா நமக்கு என்னது? நெட் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி பார்க்கும்? 0வா இருக்கும். நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு? நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் கண்டிப்பா 0 சொல்லியிருக்காங்களா? இப்போ என்ன பண்றோம்? ஆஃப்டர் ஸ்ட்ரிங் நாட் ஸ்ப்ரிங். இந்த வார்த்தையில தான் நானே நிறைய டைம் விழுந்திருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். ஸ்ட்ரிங்கு பதிலாக ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதோட ஆப்ஷனும் அதில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ல விழுந்துரும். ஸோ ட்ராப்ல விழாதீங்க. ஸ்ட்ரிங்கை தான் கட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரிங் கட்டு வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ அண்ட் வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் பி. ஓகேங்களா? நோட் பண்ணிங்களாப்பா? இதை நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணி யூடியூப்ல சொல்றோம். வெங்கடேஷ் சவுண்ட குறைப்பா. வெங்கடேஷ் அம்மா தண்ணி கொண்டு வா. பாஸ் பண்ணி நோட் பண்ணியாச்சா? லைக் ஷேர் அண்ட் அது நம்ம சொன்னதே இல்லை, பார்த்துருக்கீங்களா சபரிஷ்? நீங்க சிட்டி நீட்ஜே வீடியோ எடுத்து பாருங்க. நீங்களே ஒரு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். அதுல ஒரு வீடியோல கூட நம்ம வந்து லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் நம்ம சொன்னதே இல்லை. பார்த்துருக்கீங்களா? நோட் பண்ணிருக்கீங்களா?
யாருமே சொன்னதில்லை. ஏ அண்டு பி பிளாக். ஓகேப்பா, அப்பமா கவனிங்க. ஸோ இதில் வந்து என்ன வரும் சார் அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணுறோமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேங்களா? இங்கே ஸ்ப்ரிங்கு, இங்கே ஏ பிளாக்கு, இங்கே ஸ்ட்ரிங்கு, இங்கே பி பிளாக்கு. இதை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கட் பண்ண உடனே என்ன பார்க்கணும்ப்பா, ஒரு ஒரு இந்த லெசனில் தான் நம்ம படிச்சிருக்கோம். acceleration at the instant only depends net force at the instant. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நடத்திருக்கோம். நியூட்டன் செகண்ட்ல நடத்தும் போது நடத்திருக்கோம். ட்ரெயின் வந்து கல்லை தூக்கி போடுவாங்க. ட்ரெயின் வந்து ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். கல்லை தூக்கி போடுற ஆக்சலரேஷன் ஆனால் அது ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணிட்டு வராது. நம்ம சொல்லியிருக்கோம். acceleration at the instant depends only, நோட் பண்ணிக்கலாமா? காதில் வந்து காத்தாடக்கூடாது. ஞாபகம் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் மறந்து போச்சுன்னா நோட் பண்ணணும். acceleration at the instant depends only net force at the instant. அப்படின்னு அர்த்தம். அந்த இன்ஸ்டன்ட்ல நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் ஆக்சலரேஷன் சொல்லணுமே தவிர ஹிஸ்ட்ரியை வச்சு சொல்லக்கூடாது. அப்படிதான் முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். கரெக்டாக இப்போ பி பிளாக் இருக்கா, இந்த பி பிளாக்கோட மாஸ் எவ்வளோ எம், இதான் பி பிளாக். இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? யாரு கூடயும் கான்டாக்ட்ல இல்லை. இப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ரிங்கு கூட கனெக்ஷன்ல இல்லை. அப்போ ஸ்ட்ரிங் டென்ஷன் ஃபோர்ஸ்க்கும் வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு ஃபோர்ஸ், ஏக் ஃபோர்ஸ் மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபோர்ஸ்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும். ஸோ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும். அப்போ நெட் ஃபோர்ஸ் இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ஃபோர்ஸ்னா எம்ஜி மட்டும் தான் ஆக்ட் ஆகும். இல்லையா? நமக்கு ஆக்சலரேஷன் தானே கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் பி பிளாக் என்ன வரும்னா நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்னன்னா எம்ஜி, டோட்டல் மாஸ் என்னன்னா எம். ஸோ எம் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ பியோட ஆக்சலரேஷன் வந்து ஜி. ஸோ எதோட ஆக்சலரேஷன் வருது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ கீழே ஆக்சலரேட்டர். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ ஆக்சலரேஷன் வந்து ஜி. சூப்பர். அடுத்து ஏ பிளாக் பார்க்கணும். அடுத்து என்ன பிளாக் பார்க்கணும்? ஏ பிளாக் பார்க்கணும். ஏ பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப்டர் கட். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப்டர் ஸ்ட்ரிங்கு கட். ஆஃப்டர் ஸ்ட்ரிங்கு கட் உடனே பார்க்கணும். அதுதான் இமிடியேட் கட்டுன்னு ஒன்று இருக்குப்பா. இமிடியேட் அப்படின்னா, இமிடியேட்னா அந்த வார்த்தை நான் சும்மா யூஸ் பண்ணல கொஸ்டின்ல. ஆக்சுவலா இமிடியேட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆயிருக்காதுன்னா, உடனே ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆயிருக்காதுன்னா கம்ப்ரஸ் ஆயிருக்காது. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, சார் இப்போ நீங்க கட் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த ஏ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளாக் தொங்கிட்டு இருந்துச்சுல சார், அப்போ ஏ பிளாக் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நாங்கள் கட் பண்ணோன்னா மேலே போயிடும் சார், அப்போ ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும் சார் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்லை சார் ஏ பிளாக் வந்து கீழே வரும் சார். இப்போ சில பேர் எப்படி நினைக்கலாம், இல்லை சார் ஏ பிளாக் இன்னமும் கீழே வரும் சார், அது மேலே வருமா கீழே வருமானா அடுத்த பேஜ். ஆனால் இமிடியேட் கட் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ப்ரிங் என்ன ஆயிருக்கக்கூடாதுன்னா எக்ஸ்டென்ஷனோ கம்ப்ரஷனோ ஆயிருக்கக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல டோட்டலான மீனிங் இமிடியேட் கட் அப்படின்னா. புரியுதாப்பா? சொல்றது புரியுதா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, அது எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் 0 ஆகிடும்ல. இல்லை இரிய பசி இல்லை ஆக்சுவலா இமிடியேட் கட்டுனா பிஃபோர் கட்டு என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ, பிஃபோர் கட்டு என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதான் அதுல இருந்து அந்த எக்ஸ் இருக்காது. பிஃபோர் கட்டு என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதுதான் ஆஃப்டர் இமிடியேட் கட்டும் இருக்கும். உடனே டக்குன்னு, ஏன்னா அந்த எக்ஸ் மாறினா தானே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மாறும். அந்த எக்ஸ் மாறினா தானே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மாறும். ஸோ டக்குன்னு அந்த எக்ஸ் மாறுது பார்த்தீங்களா, அதுக்கான டைம் நம்ம கொடுக்கறது இல்லை. அதான் சொன்னேன், ஆஃப்டர் இமிடியேட் ஸ்ட்ரிங் கட் இருக்குல்ல, ஆஃப்டர் இமிடியேட் கட் இருக்குல்லப்பா ஸ்ட்ரிங் கட்டு. ஸோ அப்பவும் நமக்கு என்னன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து சேம் ஆகும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ பிஃபோர் கட்டு என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ
ஆஃப்டர் இமிடியேட் கட்டும் அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் இருக்கும், சேமாக இருக்கும். அதுக்கு மீனிங் தான் அந்த இமிடியேட் கட்டு. அப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா ஏயோட ஃப்ரீ பாடி டயக்ராமு, ஏ பிளாக்கோட இதோட மாஸ் வந்து 3m. ஸோ நமக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கா, ஸ்ப்ரிங் வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்னா ஸ்ப்ரிங் வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். சார் இதோட டைரக்ஷன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி சார் வரையணும்? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட டயக்ராம் எப்படி சார் வரையணும்? இப்போ நமக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா சார், எக்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அது ஒரு வழி, அது கண்டுதான். இப்போ டக்குன்னு எல்லா இடத்துலையுமே அதை நம்மளால அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில இடத்துல ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கேன், பிரச்சனை இல்லை. பட் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண சில இடத்துல கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, முக்கியமாக இந்த பிளாக்லாம் கனெக்ட் ஆயிருக்குல்ல, பிளாக்லாம் வருதுல்ல, அதனால என்ன பண்ணுங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குமோ அந்த டைரக்ஷன்ல தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நான் சொல்றது புரியுதா? நம்மளால வந்து எல்லா சுச்சுவேஷனும் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எக்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்குங்கிறது. பட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளாக்லாம் வருது இல்லையா, அந்த லாஸ் ஆஃப் மோஷன் அந்த பிளாக்கோட ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகி வருது, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கமோ அந்த பக்கம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் போட்டுக்கணும், ரொம்ப சிம்பிளாக போயிடும். அப்போ மேலே ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்குன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு மேலே இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து மேலே. எவ்வளோ சார் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இதான் பார்க்கணும். இது மேலே ஆக்சலரேட் ஆதா கீழே ஆக்சலரேட் ஆதா தெரியல. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் அசியூம் பண்ணிட்டு மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அசியூம் பண்ணது தப்பு, அசியூம் பண்ணிட்டு பிளஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அசியூம் பண்ணது கரெக்டு. சரியா? நான் அசியூம் பண்ண போகிறேன் கீழே இருக்குன்னு அசியூம் பண்ண போகிறேன், கீழே வந்து ஆக்சலரேட் அசியூம் பண்ண போகிறேன். ஆக்சலேஷன் ஆஃப் வேற எந்த ஃபோர்ஸும் இல்லை, ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, மாசு கனெக்ட் ஆயிருக்கு நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் எழுத போகிறோம். அப்போ ஆக்சலேஷன் ஆஃப் ஏ பிளாக் வந்து நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஓகேவா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பார்ப்போமா? நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எழுதணும்னா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா கீழே வந்து 3mg. அப்பா எல்லாம் கவனிங்க, ஆக்சலேஷன் இருக்கிற டைரக்ஷன் பிளஸ், ஆக்சலேஷன் ஆப்போசிட்டா இருக்குது மைனஸ். அப்போ 3mg மைனஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, 3mg மைனஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, எஃப்எஸ் இருக்குவா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு பை நமக்கு டோட்டல் மாஸ் 3m. பட் இதில் என்ன பிரச்சனை, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு தெரியாது, யூ டோன்ட் நோ த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. அப்போ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம இப்போ தான் சொன்னோம் இமிடியேட் கட்டுனா பிஃபோர் கட் என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆஃப்டர் கட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம சொன்னோமா? அப்போ பிஃபோர் கட்டு பார்க்கணும். பிஃபோர் கட்டில் ஏ பிளாக் இருக்குல்ல, ஏ பிளாக் என்னென்ன ஃபோர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 3m, ஸோ 3mg, இங்கே நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஆனால் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங், பிஃபோர் கட்டப்போ ஆக்சலரேஷன் 0, ஆக்சலரேஷன் 0னா ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணால் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க பிஃபோர் கட்டப்போ வேற என்ன கனெக்ட் ஆயிருந்துச்சு, ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருந்துச்சா, இங்கேயே பார்த்தியா இல்லையா? பிஃபோர் கட்டப்போ யோசிச்சு பாரு, ஸ்ட்ரிங்கு கீழே கனெக்ட் ஆயிருந்துச்சு, இங்கே மாஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, கீழே கனெக்ட் ஆயிருக்கா, இப்போ கீழே டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அது பி பிளாக்லேருந்து வரணும். என்ன அது பார்க்க தான் ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும். சரியா? பி பிளாக் வந்து எம்மா, ஸோ நமக்கு எம்ஜி மேலே ஸ்ட்ரிங்கு, பி பிளாக்குக்கு மேலே ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருந்துச்சு, இது ரெஸ்ட்டு, ரெஸ்ட்னாவே டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ தட் ஃபோர் இதில் இருந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ப்ளஸ் பிஎம்ஜி, ஸோ டென்ஷன் வந்து நமக்கு எம்ஜி ப்ளஸ்ஸு இது ஒரு 3mg. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும் நமக்கு 4mg வரும். இதுதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. இதான் என்ன ஃபோர்ஸியா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. இது கொண்டே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1, சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆக்சலேஷன் ஏ என்ன கிடைக்கும்னா, ஸோ 3mg மைனஸ் 4mg பை நமக்கு 3m. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா மைனஸ் mg பை 3mனு வரும். ஸோ மைனஸ் mg பை 3னா மைனஸ் g பை 3ன்னு வரும். அப்போ மைனஸ்ன்னு வந்திருக்கா, அப்போ நான் அசம்ஷன் பண்ணது தப்பு. அப்போ அந்த பிளாக் எங்கே மூவ் ஆகும்னா மேலே மூவ் ஆகும். இதுதான் ஆன்சர். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்?
பண்ணிக்கலாமா? ஏ பிளாக்குக்கு கீழே ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஏ பிளாக்குக்கு கீழே கனெக்ட் ஆயிருந்தா கீழே தானே பிடிச்சி இழுக்கும். பி பிளாக்குக்கு மேலே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ மேலே தானே பிடிச்சி இழுக்கும். கிளியரா? கிராவிடேஷன் இன்னும் நடத்தவே ஆரம்பிக்கலையப்பா. நான் திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன், நீ கவலைப்படாது. திரும்ப சொல்லித்தரேன், நீ கவலைப்படாது. கார்த்திகேயன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு வெயிட்டை விட அதிகமாக இருக்கு கார்த்திகேயன். அதனால உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேலே போகுது. ஓகேப்பா. ஸோ இப்போ இதில் கவனிக்கலாமா? நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்கப்பா. முதல்ல நல்லா டயக்ராம் பாருங்க. நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இங்கே நமக்கு ஸ்ப்ரிங்கா, இங்கே நமக்கு ஏ பிளாக்கா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 3M, இங்கே நமக்கு எம். கரெக்டா? புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணுங்க, எப்பவுமே ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பிஃபோர் கட்டு ஆஃப்டர் கட்டு அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் கட்டு ஆஃப்டர் கட்டு ஃப்ரீ பாடி டயராம் வரைஞ்சிடும். தலைமை இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? பிஃபோர் கட்டு ஆஃப்டர் கட்டு. பிஃபோர் கட்டு நீங்கள் ஏ பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஃபோர் கட்டு நீங்கள் ஏ பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஃபோர் கட்டு நமக்கு ரெஸ்ட்டு, அதை மறந்துடாதீங்க. பிஃபோர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி பிளாக்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் 0. அப்போனா நீங்கள் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஏக்கு ஃப்ரீ பாடி டயராம் வரைஞ்சிங்க, ஏ பிளாக்கு ஃப்ரீ பாடி டயராம் வரைகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் ஏ பிளாக்கு? ஸோ 3M, இது வந்து 3mg. வெயிட் இருக்கும். நல்லா கவனிங்க, ஏ பிளாக் நல்லா உத்து பாருங்க. எல்லாரும் உத்து பார்க்குறீங்களா? ஓகே. கீழே கனெக்ட் ஆயிருக்கா? ஏ பிளாக்குக்கு கீழே கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ கீழே பிடிச்சி இழுக்குமா டென்ஷனு? நமக்கு மாஸ்லெஸ்னா இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கே இருக்கும். இங்கே என்ன டென்ஷனோ அதே டென்ஷன் தானே மாஸ்லெஸ்னா. ஓகேவா? ஸோ மேலே என்ன ஃபோர்ஸு? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குல்லமா. ஸ்ப்ரிங்கு மேலே கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ ஸ்ப்ரிங்கு பிடிச்சி மேலே இழுக்குமா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸா? சரியா? அப்போ நமக்கு இது வந்து ஆக்சலரேஷன் பார்க்கணுமா? இது நமக்கு 0வா? அப்போ என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் பண்ணுவீங்களா? அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 3mg + Tயா? T தெரிஞ்சால் தானே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. இப்போ பி பிளாக் விளையிடுவீங்களா? பி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும்? பி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி பிளாக் M, ஸோ mg. மேலே கண்டா இருக்குமா T? ஸோ ரெஸ்ட்டில் இருக்குமா? அப்போ T is equal to mg ஆகிடுமா? அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னவாயிடும்? that for ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து 3mg + mg 4mg ஆகிடுமா? அம்பிட்டுது. இது பிஃபோர் கட்டு. ஆஃப்டர் கட் எடுத்துட்டீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன், ஆஃப்டர் கட் வந்து இந்த பி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, mg. அப்போ that for ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா g அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இது ஈஸியாக முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் ஏ பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ பிளாக் வந்து வெயிட் மட்டும் ஆக்ட் ஆகும் கீழே. ஸ்ட்ரிங்கை வேற கட் பண்ணி விட்டீங்க, அப்போ டென்ஷன் இருக்காது. அப்போ மேலே வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். இமீடியட் கட்டுனா என்ன அர்த்தம்? இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன அப்படியோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸும். அப்போ இது வந்து 4mg. உனக்கு பார்த்தாலே தெரியுது எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ மேலே தான் ஆக்சலரேட் ஆகுது. பார்த்தாலே தெரியுதுல்ல? இருந்தாலும் நீங்கள் அசம்ஷன் வந்து கீழே பண்ணீங்களா? நம்ம கீழே பண்ணோம். இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆன்சர் வந்து மைனஸ் ப்ளஸ் 3mg மைனஸ் 4mg. ஏன்? ஏன்னா நம்ம இதை ப்ளஸ் எடுத்துருக்கோம், டிவைட் பை 3m. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் g/3 வந்திருக்கு. அப்போ அசம்ஷன் ராங்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே ஆக்சலேட் ஆகுது, g/3 அப்வேர்டு அப்படின்னு அர்த்தம். g/3 அப்வேர்டு. ஸோ இது வந்து g வந்து டவுன்வேர்டு, பி பிளாக் வந்து கீழே விழுந்து போயிடும், ஏ பிளாக் வந்து மேலே. இது வரைக்கும் புரிஞ்சவங்க கை தூக்குங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடாப்பா, நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். இது வரைக்கும் புரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. ஸோ மேலே பிஃபோர் கட்டு ஆஃப்டர் கட்டு பார்க்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும்.
சம் பார்ப்போமா? அடுத்த சம் பார்ப்போமா? சப்போஸ் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்ட்ரிங்கை கட் பண்ணாம ஸ்ப்ரிங்கை கட் பண்ணா, ஏயா ஸ்ட்ரிங்கை கட் பண்ணாம ஸ்ப்ரிங்கை கட் பண்ணா, இஃப் ஸ்ப்ரிங் கட்டுன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். கட் பண்ணப்பா, ஸ்ப்ரிங்கை கட் பண்ணா இப்போ சொல்ல முடியுமா ஆக்சலரேஷனு? ஏ பிளாக் பி பிளாக்கோட ஆக்சலரேஷன் எனி ஒன்? லொக்கேஷன் ஸ்ப்ரிங்கு கட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. யூ கட் எனி லொக்கேஷன். ஜி ஓகே ஜி அப்பமா 4mg. ஆக்சலரேஷன்ல மாஸ் வராதுல மகேஷ். மகேஷ் ஆக்சலரேஷன்ல மாஸ் வராது, மாஸ் கேன்சல் ஆயிடுது. ராகுல் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா ராகுல் காலைல ஒரு டவுட் கேட்டேன், டவுட் கேட்டு புரிஞ்சுதான்னு சொல்லணும், ஓடி போயிட்டேன். டேய் இங்க வாடா, பொண்ணதான்டா ராகுல். சொல்லு, காலைல ஒரு டவுட் கேட்டில்ல, காட்டுக்கிறது கத்திட்டு இருக்கேன், காலைல ஆளை காணும். சரி சரி, இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோப்பா. இது நமக்கு என்ன ஸ்ட்ரிங்னு கொடுக்கல. அப்போ ஐ எம் டேக்கிங் அஸ் அ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அப்போ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கண்டா இருந்தாலே ஞாபகம் இருக்கு, இந்த கனெக்ஷன் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே குடும்பமாக்கணும், ஒரே ஃபேமிலி ஆக்கணும். ஒரே ஃபேமிலி ஆக்கிட்டு நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சரிங்களா? ஸோ இப்போ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் ஏவும் ஆக்சலரேஷன் ஆஃப் பியும் சேம்னு அர்த்தம். அப்போ வி டேக் இட் as a சேம் சிஸ்டம். we take it as a same system because it is connected in the inextensible string. same systemனா நம்ம ஒரே குடும்பமா எடுத்துக்கலாம் இல்லையா? இது வந்து நமக்கு 3m, இது வந்து நமக்கு m. ஸோ இதை நம்ம ஒரே குடும்பமாக்கலாம் இல்லையா? யா we take it as. இப்போ நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, வெளியில இருந்து யாரெல்லாம் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க? டென்ஷன் ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ சிஸ்டம் வந்து யார் யார் அப்படின்னா 3m, m, ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். அப்போ ஸ்ட்ரிங் கொடுக்கறத எடுக்கக்கூடாது, ஏ பிளாக் கொடுக்கறது எடுக்கக்கூடாது, பி பிளாக் கொடுக்கறது. அவங்க மேலே யார் கொடுப்பாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இங்கே ஒன்று இருக்குமா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 3mg இருக்குமா, இது இல்லாமல் ஒரு mgன்னு இருக்குமா, மாஸ் இருக்கிறதுனால. கான்டாக்ட்ல இல்லை, ஸ்ட்ரிங்ல கனெக்ஷன்ல இருக்கு, பட் ஸ்ட்ரிங்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா we take it as a சேம் சிஸ்டம். ஏன்னா ஸ்ட்ரிங்கும் அதே ஆக்சலரேஷன் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நெட் ஃபோர்ஸ் இது ஃபோர்ஸ் மட்டும் தான். அப்போ ரெண்டுக்கும் ஆக்சலரேஷன் சேம் இல்லையா? தட் ஃபோர் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ ஆக்சலரேஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நோ வாட் இஸ் அ நெட் ஃபோர்ஸ்? நெட் ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்சிலேட் ஆகுது. ஸோ ப்ளஸ் 3mg plus mg divided by total mass. So total mass is a 3m plus m. So answer வந்து பாத்தீங்கன்னா so 4mg by 4m cancel ஆனா acceleration. You got it students. It's a downward direction. Clear students? Clear students? ஸ்ப்ரிங்கையும் கட் பண்ணி விட்டீங்கன்னா அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அகைன் 3mg by total mass. It is a free fall. Yeah, very good. It is a good thinking. It is a free fall. Correct. Yes. Acceleration g, it's a free fall. Super. Immediate cut. ஸ்ப்ரிங்கே கட்டு. நீ இமிடியேட் கட்லாம் அடுத்த வார்த்தை விடு, இங்க ஸ்ப்ரிங்கே கட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா?
இமீடியட் கட்னால இங்கே ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. ஸ்ப்ரிங்குக்கு தான் அது மெயினாக தேவைப்படும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸும் ஆகும், எக்ஸ்டென்ஷன் ஆகும். பட் திஸ் ஸ்ட்ரிங் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் கார்த்திகேயா. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ரஸும் ஆகாது, எக்ஸ்டென்ஷனும் ஆகாது. ஓகேப்பா, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன ராகுல், ராகுல் ஐஸ் வைக்கிறியா? ராகுல் ஐஸ் வைக்கிறியா என்ன? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ராகுல். ராகுல் ராகுல் வந்து எங்க மச்சான் பேரு. சரி, கபடி பிளே, சீஸ் கபடி பிளே. சரி சார், இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு சார்? இதுல என்ன நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன்ல. நான் பாட்டுக்கு போதும்னு முடிச்சிடலாம் சீரியஸா. யார் என்ன கேட்க போறா? பிரேம் சார் கேட்க போறாரா? யார் நம்மளை கேட்க போறா? யாருமே நம்மளை கேட்க போறது இல்லை. சரியா? ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, சீரியஸா. உங்களுக்கு தோணலப்பா சும்மா அதெல்லாம் கதை விடாதீங்க சார், அப்படிலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸா. அது வந்து நீங்க வந்து ஒரு வேலை பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். நீங்க வந்து ஒரு வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு திருப்தி இருக்கணும் எப்பவுமே. இந்த வேலையை வேணா எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு வேலை பார்க்கும்போது தெரியும். அது வந்து ஒரு திருப்தி இருக்கணும். உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஹா, இந்த டாப்பிக்கை விட்டுட்டோமே, இந்த கொஸ்டினை விட்டுட்டோமே, இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதை கேட்டுட்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அது அது நம்மளை தூங்கவே விடாது. சரியா? அதனால எந்த டாபிக் நல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. டீச்சிங்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. மற்ற வேலையெல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா சீக்கிரமா அந்த வேலை முடியும்னு இருக்கும்ல. டீச்சிங்ல அப்படி இல்லை போல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. போன வருஷத்துக்குலாம் இவ்வளோ எடுக்கவே கிடையாது, சீரியஸ்லி இவ்வளோ எடுக்கவே கிடையாது. இத்தனை வருஷம் பேட்ச்ல லாஸ் ஆஃப் மோஷனா இது மாதிரி எடுத்ததே கிடையாது. அதே மாதிரி சில ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி இந்த மந்திரம், இதெல்லாம் எந்த பேட்சுக்குமே சொன்னது கிடையாது. உங்க பேட்சுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? உண்மையிலே நிறைய நிறைய சொல்லித்தரும். அதனால இது வந்து நிறைய டைம் எடுக்கும் தான் கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு ஏதோ ஒரு சின்னதா ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டுட்டா நீங்க கஷ்டப்படுறீங்களே, எங்க மனசு ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு பேர் வந்து கௌதம். சரியா? அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆரையா இருக்கான். விஓ ஆரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வேதாரண்யம், வேதாரண்யத்துல யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. வேதாரண்யத்துல ஆரையா இருக்கான். அவன் அவன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், கௌதம். அவன் எப்படி க்ளோஸ் தெரியுமா? அவன் வந்து முதல்ல என்கிட்ட வந்து அவன் எப்படி பேசினானா, நான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து மறந்து போயிடும் சீரியஸ்லி. நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ மறந்துடுவேன். அதனால நான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படிக்க வைக்கல, எங்கள் ரிலேஷன் தான் படிக்க வச்சாங்க. அதனால் அந்த ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கும். அதனால நான் கொஞ்சம் படிப்பேன் சீரியஸ்லி. சரி, நான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆவரேஜாக இருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சு படிச்சு கொஞ்சம் நல்லா வந்துட்டேன்னு வச்சுக்கேன். அது ஒரு விஷயம். புரிஞ்சு படிச்சதுனால அதனாலதான் உங்ககிட்ட நான் ரொம்ப அழுத்தி சொல்றது, புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு. ஆனா நான் வந்து படிச்சுட்டே பார்த்தேன். அவன் வந்து ஹாஸ்டல்ல வேற படிச்சுட்டே இருப்பானா, ஒரு ட்ரௌசர் போட்டு உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். அவன் வந்து பார்த்துட்டு, டேய் நீ வந்து படிச்சுட்டே இருக்கடா மணி, நான் இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்ததே இல்லை, அதனால இந்தடா வந்து ஒரு பெரிய புக்கு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இன்னமும் அந்த புக் இருக்கு, அது அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கு, கிராமத்துல இருக்கு. இந்த புக்கு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நீ படிச்சுட்டே இருக்கடா, எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. அவன் வந்து பொறாமப்படல. அவன் வந்து என்ன சொன்னான்னா, நீ படிச்சுட்டே இருக்க, அவனை பார்க்க எனக்கு வந்து ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய புக்கு, அது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். அந்த புக்கு அது எனக்கு புரியவும் புரியாது, அதை வந்து என்ன கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவன் ஆரையா இருக்கான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஜேஇ அப்ளிகேஷன் வந்து முடிய போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்னொன்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு ஃபார்மும் வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதுல அந்த ஃபார்ம்ல நம்ம சைன், இவங்க இந்த ஊரு இந்த ஊர்ல தான் இருக்காங்க, இந்த கேஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு போட்டு சைன் போட்டு கொடுக்கணும். அப்ப சைன் போட்டு கொடுக்கணும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் கொடுப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பேர் மிஸ்டேக்கா இருக்கு. சரியா? போயிட்டு மாத்திட்டு வரணும். மாத்திட்டு வந்தா அங்க உள்ள பேரண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவா தெரியல ஆக்சுவலா, அவங்களுக்கு புரிய வைக்க முடியல அவனால. இந்த மாதிரி பேர் தப்பா இருக்கு, இல்ல நீங்க வந்து காசு வாங்குறீங்க, நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுல ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு புரியல, அவ்வளவுதான், ப்ராசஸ் புரியல. அப்புறம் திரும்பி சொல்லி
அப்புறம் என்னென்னமோ பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு இந்த வாட்டியே பார்த்தீங்களா, அவன் எக்ஸ்டெண்டே பண்ணல. ஜேஇ எக்ஸ்டெண்டே பண்ணலையா? ஜேஇ பார்த்தீங்களா? எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் கொடுப்பான், இந்த வாட்டி எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல. அப்புறம் சரின்னு லாஸ்ட் டேட்டு வேகமா வந்து கால் பண்ணி விஓ கால் பண்ணி அவனுக்கு தெரிஞ்ச விஓலாம் கால் பண்ணி வேக வேகமா அந்த ப்ராசஸை முடிச்சு அவனே அப்ளையும் பண்ணி கொடுத்துட்டான். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எங்கேயாவது எந்த ஊர்லயாவது ஒரு ஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களே போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி அப்ளை பண்ணி சீக்கிரமா விஓட்டெல்லாம் ஒரே நாள்ல ப்ராசஸை முடிச்சு அன்னைக்கு அவன் அப்ளை பண்ணி கொடுத்தான். சரியா? அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க சீரியஸா. அதனால நல்லா உங்ககிட்ட தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்க கூட நாளைக்கு அதிகாரியா போகலாம், சரிங்களா? இல்லை நீங்க ஒரு டாக்டரா போகலாம், இல்லை நீங்க இன்ஜினியரியா போவீங்களா, போனீங்கன்னா அது இருங்க, அது இருக்கட்டும். அதை வந்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து நான் அகாடமில இருக்கேனா என்கிட்ட வந்து சொல்றாங்க, சார் இந்த மாதிரி சார் அவர் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அழுதுட்டாங்க, அவங்க அழுதுட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த மாதிரிலாம் நாங்க யாருமே பார்த்தது எங்களுக்கு இத்தனை வருஷம் லைஃப்ல நாங்க அந்த மாதிரி பார்த்ததே இல்லை சார், அவர் எல்லாமே பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க அவங்க அந்த அந்த ஒரு நல்லது இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எவ்வளவு நல்லா நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. பணம் இருக்குல்ல, பணம்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. சீரியஸ்லி, பணம்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. வெறும் பணம், வெறும் பணம். சரியா? ஆனா அந்த பணம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. ஆனா அவன் ஒரு வேலை பண்ணால கௌதம், சரியா, அது இருக்கு பாத்தீங்களா, அந்த திருப்தி இருக்கும் பாத்தீங்களா. சே, நான் வந்து இன்னைக்கு வந்து என்னால வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன், அந்த திருப்திய எந்த பணத்தாலையும் கொடுக்க முடியாது. நீ எழுதி வச்சு சீரியஸ்லி. பணம் நீ எவ்வளவு வேணா கூட பத்தவே பத்தாது. நீ எவ்வளவு வேணா பணம் வாங்கிய நீ திருப்தியே ஆக மாட்டேன். பட் எப்ப நம்ம திருப்தி ஆகும், அந்த ஒரு வேலை பண்ணாங்கல்ல, அந்த வேலையில தான் திருப்தி கிடைக்கும். அதே தான் எங்களுக்கும். 10 லெக்சர்ல முடிச்சிடலாம், 12 லெக்சர்ல முடிச்சிடலாம், திருப்தி ஆக மாட்டேது. நீ ஜெயகாந்தன் சார் வேணா கேட்டு பாருங்க. அது திருப்தி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை முடிக்கணும்டா அப்படின்னு இருக்கும். அதை முடிச்சாதான் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நீங்க கேக்குறீங்க அவசரப்படுத்துறீங்க, என்ன படுத்துறீங்க அப்படின்னு. நமக்கு என்ன இருக்கும், சரி நம்ம வந்து நடத்தாம போயிட்டோம்னு வச்சுங்க, அது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தானே இருக்கும். அதெல்லாம் வேற எதாலையும் கொடுக்க முடியாது. சரியா? அதனால நீங்க எங்கேயாவது பண்ணீங்கன்னா அந்த பணத்துக்கு மட்டும் வேலை போயிடாது. சரியா? நல்லா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரியா? எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. நீ 100 கோடி கொடு, 200 கோடி கொடு, நீ எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே ஆக மாட்டோம். இங்க இந்த உலகத்துல எவனுமே வந்து பணத்தால திருப்தியான ஆளே கிடையாது. நம்ம செய்யற செயல்ல தான் திருப்தி ஆகும். நம்ம பார்க்குற வேலையில, நம்ம பண்ற ஹெல்ப்ல கண்டிப்பா திருப்தி ஆகும். சீரியஸ்லி. சரியா? ஓகேவா? ஜெகநந்தன் சார்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எனக்குலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஜெகநந்தன் சார்லாம். சரி, கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு ஃபீல் தான். இல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுனா, அவங்க கேட்டது என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் எவ்வளவு தாண்டா இருக்கு, எவ்வளவு தாண்டா நடத்தி போயிட்டே இருக்கிய அப்படின்னு அவங்க எனக்கு கேட்டது அப்படிதான் இருந்துச்சு. அந்த யார் கேட்டதுன்னு தெரியல, அது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் கிடைச்சது. யாரு கேட்டது அது? ஹவு மெனி, யாரோ கேட்டாங்க, யாருன்னு தெரியலையே. அனியா, அனியா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஜெயகாந்தன் சார் வந்து என்னோட டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர். சரிப்பா, பாப்போம். அதனால மனசுல வச்சுக்கோங்க, பணத்தை வச்சு ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்குல்லப்பா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தான் கட்டுப்படணும், பணத்துக்கு கட்டுப்படணும், வேலை போயிடக்கூடாது. சரி, ஓகே, பார்ப்போம். கொஷின் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய கொஷினா இருக்கே. அப்படி
இது என்னன்னா நான் 3 பிளாக் கிட்ட கண்டுபிடிக்கேன். இங்கே ஒரு பிளாக் இருக்கு ஏ பிளாக்கு, இங்கே ஒரு பிளாக் இருக்கு பி பிளாக்கு, இங்க ஒரு பிளாக் இருக்கு சி பிளாக். எப்படி ஓகேவா? இதுல வந்து ஏபி ஓகே இந்த இருக்கு. இதோட ஸ்டிஃப்னஸும் கே, இதோட ஸ்டிஃப்னஸும் கேவா. சரியாவா? கொஸ்டின் என்ன, எதை கட் பண்றாங்கன்னு சொல்லவே இல்லையே. இதை வந்து கட் பண்றாங்களோ, இந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பிளாக்கு, ஆக்சலரேஷன் ஆஃப் பி பிளாக்கு, ஆக்சலரேஷன் ஆஃப் சி பிளாக் வந்து கேட்குறாங்க. இதுதான் கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. கரெக்ட். எந்த பிளாக்னா எஸ். ஓகே எஸ். பாப்போமாப்பா எந்த பிளாக்கை கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கண்டிப்பாக பிஃபோர் கட்டு ஆஃப்டர் கட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுப்போமா? பிஃபோர் கட்டு ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு மாதிரி. பிஃபோர் கட்டு என்னன்னா இருக்கு, பிஃபோர் கட்னா கண்டிப்பாக எல்லாமே ரெஸ்ட்டு. பிஃபோர் கட்டுனா ரெஸ்ட் தான், எல்லாமே ரெஸ்ட்டு. ரெஸ்ட்னா நெட் ஃபோர்ஸ் 0. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக ஃப்ரீ பாட் ஆயிரம் வரைஞ்சிக்கணும். ஸோ அப்படி பார்த்தா பிஃபோர் கட்டு எதுப்பா எடுத்துக்கலாம், ஏ பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் கட்டு நீங்கள் இஃப் யூ டேக் ஏ பிளாக், ஏ பிளாக்கு, ஏ பிளாக் மேலே என்னென்ன இருக்குன்னா மேலே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குமாப்பா, மேலே கரண்டாக இருக்குது, மேலே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கரண்டாக இருக்குது, ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓ இது மாஸ்லாம் கொடுக்கலையா? ஏ பிளாக் பி பிளாக் மாஸ் கொடுக்கலையாப்பா? எங்கப்பா என்னப்பா கொஸ்டின் இவங்க எதுவுமே எழுதலப்பா. எதுல மாசு மாசு கொடுக்கல இவங்க. இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்பா இதுல ஒரு நிமிஷம்ப்பா, இந்த கட் வந்து இந்த கட் பண்ணிருக்காங்க. எதை கட் பண்ணிருக்காங்க? ஏ பி சி கே, இதோட மாசு எழுதிப்பா எம், இதோட மாசு எம், இதோட மாசு எம்ப்பா. பிளாக்கோட மாசு எம் 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 எம். இவங்க எதை கட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சலேஷன் கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ கரெக்ட். சரி. ஸோ பிஃபோர் கட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதுக்கு மாஸ் இருக்காப்பா, எம் மாசு. இப்போ மாஸ் இருந்தாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். கீழே ஒரு ஸ்ட்ரிங்கு கரண்ட் ஆயிருக்கு, ஸோ அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், மேலே ஸ்ப்ரிங்கு கரண்ட் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் ஏ பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் வருது? 3 ஃபோர்ஸ் வருதாப்பா, 3 ஃபோர்ஸ் வருது. அடுத்து எப்பவுமே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா கம்மியான ஃபோர்ஸஸ் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா கம்மியான ஃபோர்ஸ்னா சி தான். சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சி எடுத்துட்டீங்கன்னா அதோட மாஸ் எம்மா, மேலே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸா, நான் சொல்ல டென்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். மேலே ஸ்ப்ரிங் கண்டாயிடுச்சு, கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து சி பிளாக். இதெல்லாம் பிஃபோர் கட்டு. பிஃபோர் கட்டப்போ எப்படி இருக்கும்? சேமா இருக்குமா? அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா எம்ஜிஆர், நெட் ஃபோர்ஸ் 0 இல்லையா? இது வந்து சி பிளாக்கு. சரிங்களா? அதே மாதிரி பி பிளாக் எடுத்துக்கலாமா? பி பிளாக்கு, பி பிளாக்கு. இப்போ நமக்கு இங்கே பாருங்க, இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து மேலே இருக்கா? அப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோவா? எம்ஜியா? அப்போ இது வந்து மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கா? அப்போனா இந்த பாயிண்ட் ஃபுல்லாக நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்போ பிலையும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோ தான் ஆக்ட் ஆகும்னா அதே எம்ஜி தான் ஆக்ட் ஆகும். இஃப் யூ டேக் பி பிளாக், நீங்கள் பி பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பி பிளாக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாஸ் எம்மா,
சொல்லுங்க என்னெல்லாம் இருக்கும்? மேலே ஸ்ட்ரிங்கு, கீழே ஸ்ப்ரிங்கு. அப்போ மேலே உள்ள ஸ்ட்ரிங்கு டென்ஷன் ஃபோர்ஸ், கீழே உள்ள ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். எவ்வளோ நமக்கு? எம்ஜி. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா நமக்கு? எம்ஜி. இது இல்லாமல் இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. அப்போ தட் ஃபார் டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணால் எம்ஜி ப்ளஸ் எம்ஜி. ஸோ டென்ஷன் வந்து 2mg இருக்கும். டென்ஷன் எவ்வளோப்பா நமக்கு? 2mg. இதெல்லாம் பிஃபோர் கட்டு. இதெல்லாம் எப்போ கட்டுப்பா? பிஃபோர் கட்டு. அப்புறம் தட் ஃபார் ஏ பிளாக் பாருங்க. ஏ பிளாக், ஏ பிளாக் மேலே என்ன இருந்துச்சு? ஏ பிளாக் மேலே என்னென்ன பார்த்தோம்? எம் இருந்துச்சா? எம்ஜியா? கீழே ஸ்ட்ரிங்கு கண்டா இருந்துச்சா? டென்ஷனா? டென்ஷன் எவ்வளோ? டென்ஷன் எவ்வளோ? 2mg. டென்ஷன் எவ்வளோ? 2mg. மேலே ஸ்ப்ரிங்கு கண்டா இருந்துச்சா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேப்பா? அப்படிதானே? அப்போ தட் ஃபோர் இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 2mg ப்ளஸ் mg எவ்வளோ வரும்? 3mg. இதெல்லாம் பிஃபோர் கட்டு. ஒரு சேஃப்டிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். பிஃபோர் கட்டு வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறீங்கன்னா ஏ பிளாக்கு, பி பிளாக்கு, சி பிளாக் எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கும். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஆஃப்டர் கட்டு போகிறோம். ஆஃப்டர் கட்டு போகிறோம் அப்படின்னா சரிங்களாப்பா? ஆஃப்டர் கட்டு, ஆஃப்டர் கட்டு. ஸோ ஆஃப்டர் கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு? ஆஃப்டர் கட்டு எதை கட் பண்ணுறாங்க? எதைப்பா கட் பண்ணுறாங்க? ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுறாங்களோ? எஸ், ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கை கட் பண்ணால் பி பிளாக்கு, சி பிளாக்கு. சரி, இதை கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரிங்கை தான் கட் பண்ணுறாங்களா, ஸ்ட்ரிங்கை தான் கட் பண்ணுறாங்களான்னு தெரியலையே. சரி, இப்போ நம்ம பி பிளாக் எடுத்துக்கிட்டோம்னாப்பா கவனிக்கலாமா? ஆஃப்டர் கட்டு இதை கட் பண்ணா என்னப்பா? நம்ம எல்லாத்துக்கும் சம் போடுவோம். ஆஃப்டர் கட்டு, ஆஃப்டர் கட்டுக்கு அப்புறம் யார் எடுத்தீங்க? இப்போ நீங்கள் சி பிளாக் எடுத்துக்கிட்டு சி பிளாக். நீங்கள் யாரையும் சிஸ்டம் எடுக்க முடியாது. இங்கே பாருங்களேன், இந்த பியையும் சியையும் நீங்கள் என்ன எடுக்க முடியாது. யூ கான் டேக் சேம் சிஸ்டம். ஏன்? ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆனிச்சுன்னா ஒரே ஆக்சலேஷன்ல இருக்காது. சொல்றது புரியுதா? ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அப்போ நீங்கள் இமிடியேட் கட்டு தான், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இமிடியேட் கட்டாக தான் எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் வந்து சி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும்? சி பிளாக்குக்கு இங்கே எம் இருக்கிறதுனால எம்ஜி இருக்கும். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? வேற என்ன ஃபோர்ஸ் இருக்குப்பா? வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா, இதோட ஆக்சலரேஷன் வந்து 0 வருதாயா? ஏன்னா நமக்கு எப்படி எம்ஜி வருது? இது வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் வச்சுக்கணும். அப்படி வச்சாலும் இருக்குதேயா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்ல. இல்லை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சி பிளாக் இது வந்து கீழே ஆக்சலேட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தெரியாமல் போட முடியாது. ஆக்சலரேஷன் ஆஃப் சி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்ஜி, மேலே வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து எம்ன்னு தான் வரும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் கேஎக்ஸ் தான் வரும். எக்ஸாவது கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கலன்னா போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து கீழே இழுத்துட்டு இருக்கும் இல்லையா? இழுத்துட்டு இருக்கும் போது நமக்கு ஏதாவது கொடுக்கணும். ஒரே ஆக்சலேஷன் நம்ம எடுக்க முடியாது. அதான் இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு. என்னன்னா ஸ்ட்ரிங்கை கட் பண்ணாம ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணி பார்த்தா அப்படி பாருது. நான் ஸ்ட்ரிங்கை கட் பண்ணா சொல்றேன், கவலைப்படாது, பயந்துராத. இதை கட் பண்ணா எப்படி பாருக்கும்? சப்போஸ் இதை கட் பண்ணா ஏவும் பியும் இருக்கு பாத்தியா? இதை கட் பண்ணா ஏவும் பியும் ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஏவும் பியும் எப்படிப்பா கனெக்ட் ஆயிருக்கு? ஏ அண்ட் பி வந்து சேம் ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்பனா இது ரெண்டுக்கும் ஒரே ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ, ஆக்சலரேஷன் ஆஃப் பி வந்து சேமா இருக்கும். கிட்ட சேம் சிஸ்டம். ஏவும் பியும் சேம் சிஸ்டமா எடுத்துட்டோம்னா, ஏவும் பியும் நம்ம சேம் சிஸ்டமா எடுத்துட்டோம்னா, ஏவும் பியும் நம்ம சேம் சிஸ்டமா எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன். அப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்பா ஸ்டூடெண்ட்ஸு? இது எம், இது எம். அப்போ நமக்கு இது என்ன வரும்? எம்ஜி வருமா? இதுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா? இது இல்லாம இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்குமா? இது நம்ம பிஃபோர் கட் எவ்வளோப்பா? பிஃபோர் கட்டு பில ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோப்பா? எம்ஜி. எம்ஜி. அப்போ இது நமக்கு எம்ஜி வந்துருமா?
வேற ஏதாவது மேலே தான் கட் பண்ணி விட்டோமே, மேலே தான் கட் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். டென்ஷன் ஃபோர்ஸ் வராது, ஏன்னா ஒரே சிஸ்டமாக எடுக்கிறதுனால. அப்போ தட் ஃபோர் நமக்கு ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ பிளாக்கு பி பிளாக் எடுத்துட்டிங்கன்னா கீழே ஆக்சிலேட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் என்னென்னது, ப்ளஸ் எம்ஜி இன்னொரு எம்ஜி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு பை நமக்கு டோட்டல் மாஸ் வந்து 2m. டோட்டல் மாஸ் வந்து 2m. இப்போ நமக்கு எம்ஜி ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஒரு எம்ஜி. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும், ஸோ 3mg பை 2m, mm கேன்சல் ஆகிடும், இப்போ 3/2gன்னு வந்துடும். இதுதான் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பிளாக்கு பி பிளாக்கு. வந்துச்சு அப்போ ஆன்சரு 3/2g. வந்துச்சப்பா அந்த ஆன்சரு. இது ஏ பிளாக் பி பிளாக். சி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுதான், அதான் இப்போ பார்க்கணும். சி பிளாக் தான் பார்க்கணும். சி பிளாக் தான் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணணும். எதை கட் பண்ணாயா, சி பிளாக் தான் நம்ம இப்போ பார்க்கணும். இதுக்கு தான் நமக்கு எம்ஜி வருது, 2mgயா எம்ஜியான்னு. அப்போனா ஆக்சிலேஷன் 0 வருமே, அப்போனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் விழுகுமோ, எப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் விழுகுமோ. ஆக்சிலேஷன் இவன் எம் தான் கொடுத்துருக்கான் இதுக்கு. சி பிளாக்கு மட்டும் ஆக்சிலேஷன் 0 வருது. சி பிளாக் எடுத்துட்டோம்னா இதுக்கு எம்ஜி வருது, இங்கே மேலே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஸோ இமிடியேட் கட் எடுத்துக்கிட்டா கூட அதே எம்ஜி வந்துச்சுன்னா ஆன்சர் 0 வந்துடுவேயா. புதுசாக இருக்கே. சி பிளாக் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, ஆக்சலேஷன் 0 வருதுன்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கூட இருக்கலாம். பிஃபோர் என்ன வெலாசிட்டி இருக்கும், ரெஸ்ட்டுக்கு வந்துருமே. ஆக்சலேஷன் 0னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா இதுக்கு முன்னாடி என்ன வெலாசிட்டியில் இருந்துச்சோ அந்த முன்னாடி என்ன வெலாசிட்டினா 0 வெலாசிட்டி இருந்துச்சு. இப்போ 0 வெலாசிட்டியிலே இடிக்குதே. நான் பார்த்து சொல்கிறேன், நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். சரியா, சி பிளாக் மட்டும் நான் யோசிச்சு சொல்கிறேன். இவங்க கொஸ்டின்ல எதை கட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆக்சலேஷன் பிசி எம்ஜி கொடுக்கல. அவங்க இதை வச்சு போட்டிருக்காங்கன்னா இதை வச்சு போட்டிருக்காங்க. அவங்க இதை கட் பண்ணி போட்டிருக்காங்க, இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க இருக்குல்ல, இதை கட் பண்ணி போட்டிருக்காங்க, இதை கட் பண்ணல. அது ஈஸியாக போட்டுடலாம் தான், இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல பாப்பா. இந்த கொஸ்டினை கட் பண்ணா இதுக்கு ஆக்சலரேஷன் வந்து இடிக்குதேப்பா.
சரி நான் பார்க்குறேன், நான் பார்த்து சொல்கிறேன். நான் பார்த்து யோசிக்கிறையா? அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழம் போட்டுடலாம். யோசிக்கிறேன். ஒரே ஒரு பேஜ் மட்டும் விட்டு வைங்க, நான் பார்க்குறேன் என்னன்னு பார்க்குறேன். ஸோ 20 kg இப்போ நமக்கு இங்கே ஸ்ப்ரிங்கு கனெக்ஷனு. இது வந்து நமக்கு 30 kg. ஸோ இந்த பக்கம் நமக்கு 200 நியூட்டனு. ஓகேவா? 200 நியூட்டனு. இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். திஸ் சர்ஃபேஸ் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போட்ட ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரியா, 200 நியூட்டன். ஃபைண்ட் தி acceleration. Find the acceleration of 30 kg mass if acceleration of 20 kg is 2 meter per second squared rightwards. So right side இருக்காங்க. 20 kg வந்து ஆக்சலரேட் வந்து ரைட் சைடில் ஆணுச்சு அப்படின்னா எவ்வளோ? 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேட் ஆனால் இதோட ஆக்சலரேஷன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் எப்படி போட்டோம்னா, வந்து எப்படி போட்டோம்னாப்பா, இது வந்து 20 kg சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் கனெக்டட் பாடிஸ் இருக்குல்ல, அந்த கனெக்டட் பாடிஸில் இது ஏ பிளாக்கு, இங்கே ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருப்போம். பட் இது ரெண்டுமே ஒரே ஆக்சலரேஷனில் இருக்கும். ஏன் ஒரே ஆக்சலரேஷனு? ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு கனெக்ஷனில் இருக்குது. ஸ்ட்ரிங்கு கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை இன்எக்ஸ்டென்சிபிள்னு நம்ம எடுப்போம். என்ன எடுப்போம்? இன்எக்ஸ்டென்சிபிள்னு எடுத்தா அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன ஆக்சலரேட் ஆகுதோ அதே ஆக்சலரேஷன். இது ஓகே. பட் இங்கே கொஸ்டின்ல நடுவில் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஸ்ப்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இது வந்து எக்ஸ்டென்சிபிள் ஆகும், கம்ப்ரஸும் ஆகும் இல்லையா? அப்போ இந்த ஸ்ப்ரிங்கு கனெக்ஷன்ல இருந்தால் ஆக்சலரேஷன் கண்டிப்பாக எப்படி இருக்காது? சேமா இருக்காது. சரியா? ஸோ நான் வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் 30 kg கண்டுபிடிக்கலாமா? அது ஈஸி தான்ப்பா, இந்த கொஸ்டின் ஈஸி. ஸோ இந்த மாதிரி கேட்கும் போதுப்பா நல்லா கவனிக்கணும். எது கனெக்ஷன்ல இருந்தா, ஸ்ப்ரிங் கனெக்ஷன்ல இருந்தா ஃப்ரீ பார் டயக்ராம் வரையலாமா? அகைன் ஃப்ரீ பார் டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த பிளாக் கேட்குறாங்களோ அந்த பிளாக்கு வரீங்க. 30 kg தானே கேட்குறாங்க, 30 kg. ஸோ இப்போ 30 kg நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 kgக்கு இந்த பக்கம் 200 நியூட்டன் கொடுக்குறாங்களா? இந்த பக்கம் நான் சொல்லிக்கலாம் டென்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஸ்ப்ரிங் எந்த சைடு கண்டா இருக்கு? 30 kgக்கு லெஃப்ட்டில் கண்டா இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். சரியா? அப்போ இது எந்த பக்கம் ஆக்சலரேட் அசியூம் பண்ணிக்கும், ஆக்சலரேஷன் இந்த பக்கம்னு. சரியா? பட் என்ன தெரியாது? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தெரியாது. அது எங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்? 20 kgலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இஃப் யூ டேக் 20 kg இஸ் கிளியர்லி கிவன் ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எங்கே இதில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, ரைட் சைடு கண்டா இருக்கு. இப்போ ரைட் சைடு பிடிச்சி இழுக்கும். இதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா ஐடியல்னாவே இந்த இடத்துல என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ தட் ஃபார் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அப்போ தட் ஃபார் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி கண்டுக்கலாம்ப்பா? ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஸ்ப்ரிங்கு மட்டும்தான். தட் ஃபார் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் வந்து 2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 நியூட்டன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன். ஓகேவா? இதை கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கே 30 kgயில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 40 நியூட்டனு, இந்த பக்கம் 200 நியூட்டனு. இப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் தான் ஆக்சலரேட் ஆக போகுது. அப்போ தட் ஃபார் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஃப்ரிக்ஷன் இல்லை, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ 200 மைனஸ் 40. ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஆக்சலரேஷன் இருக்க டைரக்ஷன் ப்ளஸ்ஸு, ஆக்சலரேஷன் ஆப்போசிட் மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 160/30. கேன்சல் பண்ணால் 16/3 வருதாப்பா? 16/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருதா ஸ்டூடெண்ட்ஸ்? யூ காட் இட்? Acceleration of 30 kg 16/3. Yeah, 16/3. ஓகேவா? ஸோ இப்போ வேற ஆக்சலரேஷன் இருக்கு, மறந்துடக்கூடாது.
ஆமாம், நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் அந்த சம் பார்த்துட்டு வரேன், கவலைப்படாது. ஓகே. இப்போ இதில் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கவனிச்சிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க தெரியுமா? நீங்கள் வேகமாக ரொம்ப பதட்டத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஏய் இங்கே வர இது இந்த கொஸ்டின் தானே, சார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? 20 kg, 30 kg, 200 நியூட்டன், சரியா? 200 நியூட்டனு. சார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருமா? இந்த பக்கம் கை வச்சுக்கணும்டா, இந்த பக்கம் கை வச்சு இந்த பக்கம், அதெல்லாம் பண்ணிடக்கூடாதுயா. அதெல்லாம் எங்கே பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்ன கனெக்ஷனில் இருக்கணும்? ஸ்ட்ரிங்கு கனெக்ஷனில் இருக்கணும். அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்ட்ரிங்கு கனெக்ஷனில் இருக்கணும், கரெக்டா? இங்கே பண்ணோம்னா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நம்ம பண்ணுவோமே. இந்த பக்கம் வச்சுட்டு எந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக டென்ஷன் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்போம்ல. அது என்ன கனெக்ஷனில் இருக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லியா, கொஞ்சம் கூட நம்ம விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த பக்கமும் ஆக்சலரேஷன் வந்து சேமாக இருக்கும். இது ஓகே, இது ஓகே. பட் இதில் இதுக்கும் ஆக்சலரேஷன் வந்து 30 kgயோட ஆக்சலரேஷனும் 20 kgயோட ஆக்சலரேஷனும் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக. ஏன்? பிகாஸ் திஸ் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்டென்ஷனும் ஆக முடியும், கம்ப்ரெஷனும் ஆக முடியும். ஓகேவா? அதனால ஆக்சலரேஷன் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின், அவ்வளோதான்ப்பா. இதோட இல்லை, இதோட இந்த இன்னொரு கொஸ்டின் இதில் கேட்டிருந்தாங்கப்பா. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே ஸ்ப்ரிங் இருக்கு, இங்கே புள்ளி இருக்கு, இங்கே 4 kg இருக்கு, 4 kg. இது வந்து நமக்கு 2 kg. இது நமக்கு 2 kg. என்ன பிளாக்கே பெருசு வித்தா தாண்டி இருக்கு, எம்மாடி. இது வந்து நமக்கு 4 kg, இது வந்து நமக்கு 2 kg. ஓகேவா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஃபைண்ட் த ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங். காலைல நடத்தணும்லப்பா ரீடிங் ஆஃப் ஸ்ப்ரிங், ஞாபகம் இருக்கா? 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கணும்லப்பா. என்ன ஃபோர்ஸ் இருக்கணும்? ஸோ 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கணும், ஞாபகம் இருக்கா? 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கணும், கரெக்டா? 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கணும், கரெக்டா? அப்போ பார்த்தீங்கன்னா யார் இந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கங்க, யார் 2 ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு? இதோட யார் கண்டா இருக்கா? ஸ்ட்ரிங்கு கண்டா இருக்கா? அப்போ ஸ்ட்ரிங்கு பிடிச்சி இழுக்குமா கீழே, அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் வருமா? மேலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியலா கொஸ்டின் கொடுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம் ஐடியல். அப்போனா ஐடியல்னா இந்த டென்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலேயும் டி தான் இருக்கும். இந்த டீயை சொல்லிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த டி எவ்வளோ அப்படின்னா அது நமக்கு என்னது? ரீடிங். அப்போ இந்த டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நீங்கள் புள்ளியிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இஃப் யூ டேக் புள்ளி, நீங்கள் புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரிங் கண்டா இருக்கு, இது பிடிச்சி இழுக்கும் டென்ஷன். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஸ்ட்ரிங் கீழே கண்டா இருக்கு, கீழே கண்டா இருந்தால் கீழே பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி மேலே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அது மேலே பிடிச்சி இழுக்கும். ஆனால் ஒரே டென்ஷன் இருக்காது, ஞாபகம் இருக்கா? ரெட்டச்சடை. ரெட்டச்சடை, இது ரெட்டச்சடை ஞாபகம் இருக்காயா? இந்த ரெட்டச்சடை ஞாபகம் இருக்கா? டிடினா ஞாபகம் இருக்கா? டிடினா இங்கே ஒன்று வரும், 2Tன்னு வரும். அப்போ இது 2Tனா இது 2T, இது 2Tனா இதுவும் 2T ஆகிடும் இல்லையா? 2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன் இருக்கும். அப்போ இதை பிடிச்சி இழுக்கிறது டென்ஷன்னா, ஓகேவா? புரியுதான்னு நம்ம சொல்றது? இது டென்ஷன்னா இது 2T இருக்கும். 2Tனா இதுவும் 2T ஆயிடும், இதுவும் 2T. அப்போ இந்த டென்ஷன் எவ்வளோ? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 2m1 m2 g/m1 + m2 படிச்சிருக்கோமே நம்ம. ஸோ அப்போ டென்ஷன் என்ன வரும்னா, ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் மாஸ் வந்து 2 × 4 × 10/4 + 2 வந்து 6. இப்போ 1 3 வேற என்ன பண்ணப்பா? வேற ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? 8 80/3 வருதாப்பா? 80/3 நியூட்டன் வருதா? அப்போ ஸ்ப்ரிங் இது வந்து 2T ஆப்பா ரீடிங்கு?
அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? 2t. அப்போ தட் 2tனா 160/3ன்னு வந்துடும். அப்போ that for 2t is the reading actually. 2t is the reading. 2t is the reading. அப்போனா அந்த டென்ஷன் வந்து நமக்கு 80/3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 160/3 நியூட்டன் வந்துடும். இதுதான் நமக்கு ரீடிங். கிளியரா? இந்த ரீடிங்கில் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இது புள்ளி, இது ஸ்ப்ரிங்கு. ஸோ அப்போ இது ரெட்டச்சடை நமக்கு தெரியும். டிடினா அந்த பக்கம் 2t இருக்கும். அப்போ 2t தான் பிடிச்சி இழுத்துருக்கும். ஸ்ப்ரிங்கை 2t தான் பிடிச்சி இழுத்துருக்கும். எஸ், ஓகேப்பா. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் ராக்கெட் ப்ரொபல்ஷனு. அந்த டவுட்டான ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுவேன் வெட்னஸ்டே முடிச்சிடறோம் போர்ஷன். சரியா? லாஸ்ட் டாபிக், இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு, ராக்கெட் ப்ரொபல்ஷன். அது மட்டும் தான் இருக்கு. சரியா? இந்த சம்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்னா நீங்க சொல்லுங்க. தூங்குங்க. குட் நைட். நான் பார்த்துட்டு வரேன், அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு வரேன். பட் அந்த ப்ராப்ளத்தில் எதை கட் பண்ணியிருக்காங்கன்னா கீழே உள்ள ஸ்ப்ரிங் தான் கட் பண்ணியிருக்காங்க. எத்தனை கட்டு பத்தி நான் சரியா கட் பண்ணது கொஸ்டின்ல அவங்க ஆக்சுவலாக ஸ்டூடெண்டோட நோட்ஸ் தான். நான் கொடுத்த நோட்ஸ் தான். அவங்க எந்த பக்கம் கட் பண்ணன்னு கொடுக்காம இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ப்ரிங்கா, இந்த பக்கம் ஏ பிளாக்கா, இந்த பக்கம் பி பிளாக்கா, இந்த பக்கம் ஸ்ப்ரிங்கா, இது சி பிளாக்கா, எம்மா 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 இதை கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதை கட் பண்ணதுனால இது கட் பண்றதுனா போட்டுடலாமே. இது ரெண்டுக்கும் கட் பண்ணா கூட ஏ பிளாக் பி பிளாக்னு வச்சு வரும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு வரும். இது ரெண்டும் ஒரே ஆக்சலரேஷன் இருக்கும்லப்பா. இது ரெண்டும் ஒரே ஆக்சலரேஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. டென்ஷன் ஃபோர்ஸ் கேட்டிருப்பாங்க ஒருவேளை. பார்த்துட்டு வரேன். ஓகேப்பா, தேங்க்யூ. குட் நைட். காலையிலேருந்து 10 மணியில் 10 to 5 வரைக்கும் கிளாஸ் போச்சுப்பா. திரும்பவும் இப்போ கிளாஸ் தான். டயர்டு. 5 செயின்ஸ் ஆர் லிங்க்டு டுகெதரா. செயின் நம்ம நடத்தவே இல்லையாமா கோமதி? கேட்டிருந்தாங்களா ராம கோமதி? செயின் ப்ராப்ளம் நம்ம நடத்தவே இல்லையே. செயின் வீக்லி டெஸ்ட்ல இருக்கா? நான் பார்க்குறேன். வீக்லி டெஸ்ட்ல செயின் ப்ராப்ளம்லாம் ஒர்க் எனர்ஜி பவர்ல தானே வரும். செயின் ப்ராப்ளம் ஒர்க் எனர்ஜி பவர்ல வரும். லெவன்த் போர்ஷன் எவ்வளோ? நீங்க 11th 12th கூகுள்? 11th 12th? குட் நைட் பா. குட் நைட். மற்றவங்களாம் கிளம்பலாம். கூகுள் வந்து 11th இருக்குயா. இன்னும் ஒர்க் எனர்ஜி பவர் இருக்கு, ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு, செகண்ட் வால்யூம் ஃபுல்லா இருக்கு. உனக்கு ஏப்ரல் மே ஆயிடும்பா. உனக்கு போர்ஷன் முடிக்கிறதுக்கு ஏப்ரல் மே ஆயிடும். 11th 12th ஆல்ரெடி போர்ஷன் உனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னா கூகுள் சண்டே கிளாஸ் போயிட்டு இருக்கு. 12th ரிப்பீட்டருக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க போய் கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஆல்ரெடி வந்து செகண்ட் வால்யூம்ல ஆசிலேஷன் வேவ்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க. ஆசிலேஷன் முடிய போறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் திரும்ப கிராவிடேஷன் எடுக்க போறாங்க சார். 12th போர்ஷன் போயிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு பிறகு சரசரன்னு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பொறுமையா தான் போகும். நீங்க 2 வருஷம் படிக்கிறீங்க இல்லையா? 2 years தானே ஃபீஸ் கட்டுறீங்க. பொறுமையா படிங்க, இன்னும் அவசரம். குட்டேன்பா. லாஸ்ட் டம்ல டென்ஷன் 60 இல்லப்பா, 160/3 தான். 60லாம் கிடையாது, 160/3 தான்.
எந்த சம் கேக்குறீங்கப்பா? ஓகே, சாய் சந்தோஷ், கோகுல் சந்தோஷ்னு வருது. பாருங்க, செயின் ப்ராப்ளம் வந்து ஒர்க் எனர்ஜி ப்ராப்ளம் தான் ராமகுமதி வரும். அது எப்படி இப்படி இப்போ வீக்லி டெஸ்ட்ல வந்துச்சு? நான் செக் பண்றேன். தெரியாம இதை எடுத்து கொடுத்துட்டாங்க அதில். சரி, புள்ளியா? புள்ளியில செயின் வருதா? புள்ளியில செயினா? தெரியலையே. பாக்குறேன், நான் பாக்குறேன். ஓகேப்பா. எதுக்குப்பா இந்த சம்கா? இந்த சம்முக்கா? ஹிதேஷ், ஹிமேஷ், இந்த சம்முக்கா என்ன பட்டிருக்கீங்க? F is equal to kx